எடுக்குங்கள். திசை உங்கள் மணி நேரத்தை ஒரு பணியாக மாற்றுகிறது. பணி உணர்வுடன் வாழும்போது நீங்கள் புதிய பாதையில நடக்க ஆரம்பிக்கிறீர்கள். அந்த பாதை தெளிவானது, கவனமானது, நோக்கம் உள்ளது, மாற்றத்தை கொண்டு வரும் பாதை. ஒரு மணி நேரம் கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு வாழ்நாளும் வளருங்கள். நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இருந்தால் அது இதுதான். வெற்றி வெறும் செயலில் இருந்து மட்டும் வருவதில்லை, என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதில் இருந்து வருகிறது. நீங்க கற்றுக்கொள்வதை நிறுத்தும் அந்த தருணத்தில் நீங்கள் வளர்வதையும் நிறுத்துகிறீர்கள். இப்போது ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. கற்றுக்கொள்வது எளிது. இது ஏன் பொழிக்கு செல்லும் விஷயமும் அல்ல. இது விலை உயர்ந்த பாடநெறிகள் பற்றியதல்ல. இது தினமும் ஒரு மணி நேரம் கவனமாக உங்கள் மனதை ஊட்டுவதற்காக ஒதுக்குவது பற்றியது. அந்த மணி நேரம், அதுதான் உங்கள் முன்னிலை, உங்கள் ரகசிய ஆயுதம். பெரும்பாலானவர்கள் அர்த்தமில்லாத விஷயங்களை பார்க்கும் போது நீங்கள் வளர்ச்சியை பார்க்கிறீர்கள். அவங்களுடைய திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் செல்ல செல்ல தினமும் அந்த கற்றல் உங்களை கூட்டத்தில் இருந்து வேறுபடுத்த தொடங்கும். ஜிம் ரோன் சிறப்பாக சொன்னார், பொதுவான கல்வி உங்களுக்கு வாழ்வை தரும், சுய கல்வி உங்களுக்கு செல்வத்தை தரும். அந்த ஒரு மணி நேரத்துல நீங்கள் என்ன கற்றுக்கொள்கிறீர்கள்? நீங்கள் புத்தகங்களை படிக்கிறீர்கள், நீங்க வழிகாட்டிகளை கேட்கிறீர்கள், நீங்கள் வெற்றியை ஆய்வு செய்கிறீர்கள், நீங்கள் வாழ்க்கை வரலாறுகள், தனிப்பட்ட வளர்ச்சி, தொடர்பு, ஆரோக்கியம், செல்வம், மனப்பாங்கு போன்றவற்றை எடுத்துக்கொள்கிறீர்கள். ஏனெனில் இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விஷயங்கள். நீங்கள் அதிகம் கற்றுக்கொள்வதரோக அதிகம் பார்ப்பீர்கள், அதிகம் பார்ப்பதரோக சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும். இப்போது நான் தெளிவாக சொல்கிறேன், இது சும்மா ஓய்வாக நடக்கல. நீங்கள் வெறும் மேற்கோள்களை ஸ்க்ரோல் செய்து ஏதாவது மனதில் பதியும் என்று நம்பவில்லை, நோக்கத்துடன் செய்கிறீர்கள். நீங்கள் புத்தகம், பாடநெறி, குறிப்பு புத்தகம் ஆகியவற்றை நோக்கமாக எடுத்துக்கொள்கிறீர்கள். மேலும் இது என் வளர்ச்சி நேரம் என்று சொல்கிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், ஒரு நாள் ஒரு மணி நேரம் சேர்த்து வந்தால் அது பெரிய விஷயமாகும். ஒரு வருஷத்துல அது 3-5 மணி நேரம். அது முழு நேர வேலை வாரங்களாக 9 கூட அதிகமாக உங்கள் மனதில் முதலீடு செய்திருப்பது போல. நீங்கள் அதை ஒரு வருடம் செய்தால் உங்களை நீங்களே கூட அடையாளம் காண முடியாது. உங்கள் மொழி திறன் மேம்படும், உங்கள் நம்பிக்கை உயரும், நீங்கள் தெளிவாக பேசுகிறீர்கள், நீங்கள் கூர்மையாக சிந்திக்கிறீர்கள். முன்பு உங்களை நிறுத்திய பிரச்சனைகளையும் நீங்கள் இப்போது தீர்க்கிறீர்கள். ஏன்? ஏனெனில் நீங்கள் ஞானத்தை சிறிது சிறிதாக, பக்கம் பக்கமாக, பாடம் பாடமாக சேர்த்து வந்துள்ளீர்கள். மற்றும் அதில் சிறந்த பகுதி என்ன தெரியுமா? அதை யாரும் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. திறன்கள் கற்றுக்கொள்ள முடியும், நம்பிக்கையை கட்டி எழுப்ப முடியும், அறிவு பெருகும். இவை அனைத்தும் அந்த ஒரு அமைதியான மணி நேரத்துல தான் துவங்குகிறது. அதனால் இதோ உங்கள் அடுத்த படி. உங்கள் மணி நேரம் தொடங்கும் முன் உங்கள் படிப்பு பொருட்களை தேர்ந்தெடுக்கவும். அதை விதியின் கையில் விடாதீர்கள். உங்கள் மேசையில் 3 புத்தகங்களை அடுக்கி வையுங்கள். பாட்காஸ்டை வரிசைப்படுத்தி தயார் செய்யுங்கள். நீங்கள் தள்ளி வைத்திருந்த பாடநெறியை திறக்கவும். அந்த மணி நேரம் தொடங்கும் போது ஆழமாக சென்று படியுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனதை திறக்கும் போது உங்கள் எதிர்காலத்தை விரிவாக்குகிறீர்கள். மற்றும் தினமும் கற்றுக்கொள்ளும் ஆண் அல்லது பெண் தொடர்ந்து சம்பாதிப்பார். இதை தவிர்க்காதீர்கள்.